கர்நாடகா மாநிலம் சாம்நகர் மாவட்டத்தில் 3 தமிழர்கள் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி உத்தரவின் பேரில் முன்னாள் எம்எல்ஏக்கள் இல வேலுச்சாமி, எஸ்பி வெங்கடேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் உண்மை கண்டறியும் குழுவினர் கர்நாடகா சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், தமிழர்கள் 3வரையும் கர்நாடகா வனத்துறையினர் திட்டமிட்டு கொலை செய்ததாகவும், சம்பவத்துக்கு பின்னர் தவறான பல தகவல்களை அவர்கள் வெளியிட்டதாகவும் தெரிவித்தனர். சிபிஐ விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகத்தினரின் மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து திராவிடர் கழக துணைத் தலைவர் களி பூங்குன்றன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் பேரணி குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். அந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது திராவிடர் கழகத்தினரின் மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு நாளை அனுமதி வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை உறுதி அளித்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பெட்ரோல் பங்கில் ஊழியரை பட்டாக்கத்தி அரிவாளால் மிரட்டி ரூபாய் 35,800 பணத்தை 3 இளைஞர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் சிசிடிவியில் பதிவாகி வைரலானது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொள்ளையடைந்த 6 மணி நேரத்தில் சோழவந்தானைச் சேர்ந்த மகாலிங்கம், முத்து இளங்கோவன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பணம் மற்றும் ஆயுதங்களை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்றவரை தேடி வருகின்றனர். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்த வேண்டும் என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆடியோ பதிவு மூலமாக வலியுறுத்தியுள்ளார்.